வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சித்தயோகியாரின் பரிகார சூட்சுமங்கள் அந்த மாதிரி ஒரு தலைப்பில் அவருடைய புக்கில் இருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன புக்குன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம். பஞ்சபட்சி சாஸ்திரம் அந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு ஜோதிட ராகுக்கு எது சுக்கிர சந்திரன் எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. இதில் இதில் 5 பட்சிகள் தான் இருக்கும். 5 பட்சிகள் வல்லாறு, ஆந்தை, காகம், மயில், அந்த மாதிரி 5 பட்சிகள் உங்களுக்கு இருக்கும். அந்த 5 பட்சிகளுக்குள்ளது உங்களுக்குள்ள பட்சி என்ன, அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கும். உங்களோட நீங்கள் ஒன்றுமே தெரியும், இதை லைட்டாக கொஞ்சம் ரீட் பண்ணாலே இந்த பஞ்சபட்சி நீங்கள் தரவாயிருவீங்க. இதில் என்னென்னா உங்களுடைய பட்சி என்ன நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்சி உங்களுடைய பட்சி உங்களுக்கு சாதகமான பட்சி, படுபட்சின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த சாதகமான பட்சி உங்களுக்கு சாதகமான பட்சியை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பட்சி வர நாள் ஒவ்வொரு கிழமைக்கும் உங்கள் பட்சி எந்தெந்த சமயத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணை போட்டு வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த அட்டவணை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்சிக்குள்ள கிழமைகள் போட்டு அந்த அட்டவணை போட்டிருப்பார். இந்த அட்டவணையில் அரசு, துயில், நடை, சாவு, அப்படி ஊன் அப்படின்னு 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதில் அரசுங்கிறது உங்களுக்கு 100% ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது. துயில்ங்கிறது தூக்கம். நீங்கள் அந்த சமயத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் ரொம்ப ஸ்லோவாக உங்களால் பண்ணவே முடியாது. சாவுங்கிறது அதே தான். சாவுங்கிறது அது அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அந்த சமயத்தில் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தடை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் போட்டிருக்கும். நெக்ஸ்ட் இந்த புக்கில் என்னென்னா உங்கள் பட்சிக்கு எந்த எந்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பஞ்சாட்சரம் அதுக்குள்ளதை கூட இதில் கொடுத்துருக்காரு. பஞ்சாட்சரம் எந்திர தந்திரங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சாட்சரம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த எந்திரங்களை பற்றியும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த எந்திரங்களையும் உங்கள் பச்சையையும் நீங்கள் ஒரு இதாக வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு எதிரிங்களை கூட நீங்கள் வெல்லக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் சாதகமான பட்சியில் ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, அது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பயத்தில் போகும்போது உங்களுடைய அரசு பட்சி நடக்கிற நேரத்தில் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். 100% உங்களுக்கு அவருக்கு என்ன பக்கம் படுபட்சி நடக்குதுன்னு பாருங்கள். அவருடைய நீங்கள் வேண்டாம் நட்சத்திரம் வேறு எதுவுமே வேண்டாம், அவருடைய பேர் ராசியை வச்சு அவருக்கு படுபட்சி நாள் எதுவும் கண்டுபிடிக்கிறான். அதுக்குள்ள டீட்டெயில்ஸும் இது அந்த பேருக்குள்ள இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை போட்டிருப்பாங்க. எனக்கு அவருடைய நட்சத்திரம் தெரியலையே, டேட்டு தெரியலங்கிற கவலையே வேண்டாம். அவர் பேர் என்ன பேருன்னு பாருங்கள், அந்த பேருக்கு அவருக்கு படுபட்சி நாள் எதுன்னு பாருங்கள். அந்த படுபட்சி நாளில் அந்த மீட்டிங்கை வைங்க. மீட்டிங் வச்சு பேசிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய முழு விவரங்களையும் வேறு எதுவுமே நீங்கள் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, பஞ்சபட்சினா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட அதுக்கு விளக்கங்கள் பாயிண்ட் 0% பஞ்சபட்சி உங்களுக்கு அறிவு நாலேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலிருந்து உங்களுக்கு அதுக்குள்ள விளக்கங்கள் கொடுத்து இந்த புக்கில் ஃபுல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்த சமயத்தில் நீங்கள் வெளியே போகாமல் இருந்து உங்களது ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்கிறதுக்கும் இதுக்கு முழு விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்தை எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்துகிற அளவுக்கும் இந்த அமரப்பச்சி, சரசாஸ்திரம் எல்லாமே இதில் இருக்குது. சரசாஸ்திரம் சான்ஸ்கிரிட் பற்றி உள்ளது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இதில் பூர்வபட்சம், வளர்பிறை பட்சிக்குள்ளது. அதாவது உங்கள் பட்சி என்னன்னு பார்த்துக்கோங்க. அதில் தேய்பிறை, வளர்பிறை 2 பட்சி உண்டு. தேய்பிறை சமயத்தில் என்ன ஆக்டிவிட்டீஸ், வளர்பிறை சமயத்தில் என்ன ஆக்டிவிட்டீஸ், வளர்பிறை சமயத்தில் என்ன அந்த நாளுக்குள்ள பட்சிகள், தேய்பிறை சமயத்தில் அந்த நாள் வியாழன், வெள்ளி, செவ்வாய், சனி அதுக்குள்ள நாளுக்குள்ள பட்சிகள், அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே அட்டவணை போட்டிருக்கும். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம். இந்த புக்கை மட்டும் நீங்கள் உங்கள் கைக்குள்ள இருந்தால் எதிரிகளை வெல்லலாம். நல்ல முறையில் தீய வகைக்கு இது பயன்படுத்தாதீங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. பட்சிகளை கையாண்டவங்க யார் தோற்று போனதாகவே கிடையாது. அதனால் அந்த காலத்து அரசர்கள், மன்னர்கள், அரசர்கள் ஃபுல்லாகவே இந்த பட்சியை வச்சு தான் அவங்க போருக்கே போவாங்க. தன்னுடைய பேருக்கு தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள பட்சி எதுன்னு சொல்லிட்டு அதில் செலக்ட் பண்ணி அரசு காலத்தில் அவங்க போய் வென்றிருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்த சூட்சுமத்தை நீங்கள் எளிதில் கையாளலாம். ஆனால் இந்த புக்கை எல்லாருமே அனைவருமே இந்த புக்கை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பயனுள்ள புக்கு. சரிங்களா? இது சித்தயோகியாருடைய
ஆய்வு, அவர் ரொம்ப ஒவ்வொரு புக்கும் பண்ணும்போது தன்னுடைய அனுபவ கருத்துக்கள் நிறைய வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பார். அது உங்களுக்கு அது படிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதனால தான் அவர் சித்தயோகியர் அவ்வளவு இதாக இருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து நான் வந்து கிளாஸும் எடுக்கிறேன், பிருகுநந்தி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிருகுநாடி முறையில் கிளாஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அஸ்ட்ராலஜி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுபோக மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஜோதிட பரிகார குறியீடுகள், உங்கள் ஜோதிடத்துக்கு என்னென்ன குறியீடுகள் யூஸ் பண்ணலாம், உங்கள் நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரே அதெல்லாம் இருக்குது, அது என்னென்ன குறியீடுகள் யூஸ் பண்ணலாங்கிறது, அந்த ஸ்டார்க்குள்ள குறியீடுகள் கொண்டு நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா இதுவும் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். சரி, இந்த புக்கை உங்களுக்கு தேவைன்னு படுறவங்க, உங்களுக்கு இந்த புக்கு உங்களுக்கு தேவை அவசியம் வேணுங்கிறவங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நான் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாம், நேரடியாகவும் நீங்கள் என்கிட்ட பெற்றுக்கலாம். அம்பத்தூரில் இருக்குது எங்கள் ஆஃபீஸு. அம்பத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன புக்கு வேணுமோ, அவர் 21 புத்தகம் எழுதியிருக்கிறார் இது வரைக்கும் சித்தயோகியர். 21 புக்கில் இப்போ வாஸ்து புக் ஒன்று வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அது எழுதி வச்சுருக்கார், பெண்டிங்கில் இருக்குது. அதை ஃபினிக்ஸ் பண்ணி அதுவும் ரெடி ஆயிரும். மொத்தம் 22 புக்காக வெளிவர இருக்குது. 22 புக்கு இருக்கிறது. அது அந்த புக்கில் உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ நீங்கள் வந்து எங்ககிட்ட இது பண்ணலாம். எல்லா புக்குமே உங்களுக்கு பயனுள்ள புக்குகளாக தான் இருக்கும். ஒரு புக்கு கூட அவர் வந்து இதான புக்கு இதில் 21 புக்குக்கு உள்ள வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோ 21 புக்கை பற்றியும் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த புக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 21 புக்லேயும் கண்டென்ட் அது உங்களுக்கு என்ன இருக்குதுங்கிறதே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த புக்கை வேண்டியவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே வந்து என் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து நேரடியாகவும் பெற்றுக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் எனக்கு இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். நேராக வந்தால் உங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் இருக்காது. அதனால் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.